தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காம தான் நான் சொல்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கோடிங் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. கோடிங் வந்து என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, எல்சிடிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13 எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், MQ135 ஏர் குவாலிட்டி சென்சார் யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஆஸ் டிஃபைன் ஏர் சென்சார் அப்படின்னு போட்டு 2வது பின்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்இடி பின் என்ன பண்ணியிருக்கேன் 7th பின்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அன்சைன்ட் இன்ட்டு கேஸ், ஏன்னா எல்லாமே ஒரு கேஸ் சென்சார் தானே, அப்போ அதனால் என்ன பண்ணுறேன் கேஸுக்கும் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். வயர் செட்டப்பில் எல்சிடி பிகின் 16:2, அப்போது நான் 16:2 எல்சிடி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து எல்சிடி கிளியர் LCD.set கர்சர் 0,0ல் 0th காலம்னா எனக்கு என்ன பண்ண Arduino இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ 0th காலம்னா எனக்கு என்ன பண்ண ஏர் சென்சார்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பின் மோடில் ஏர் சென்சார் இன்புட்டு எல்இடி அவுட்புட்டு 5 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணேன். எல்சிடி வந்து எனக்கு கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஏர் சென்சார் வந்து ரீட் பண்ணிட்டு கேஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு LCD.set கர்சர் 0,0ல் LCD.print ஏர், அதே மாதிரி LCD.print கேஸ். ஓகே, இஃப் கேஸ் ஈக்குவல் டு 1, கேஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் ரைட்டு எல்இடி ஹை, அப்போ எல்இடி வந்து ஹை பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து இஃப் கேஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா, ஏன் கேஸ் எல்இடி ஹை அப்படின்னா அந்த பின்னை வந்து ஒரு அலாட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பஸ்ஸரோ ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சிமுலேஷன் லெவலில் என்ன பண்ணுறேன், ஒரு எல்இடி யூஸ் பண்ணி அந்த எல்இடி ஹை பண்ணி காமிச்சிங்க. அப்போ கேஸ் வந்து அப்நார்மல் ஆச்சு, ஏரில் வந்து ஏதாவது கேஸ் அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து அந்த எல்இடி வந்து ஹை ஆகும். அடுத்து கேஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கேஸ் எதுவும் அப்நார்மல் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்இடி வந்து லோவிலே இருக்கும். அடுத்து 0.5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்து எல்சிடி என்ன பண்ணி கிளியர் பண்ணி எகைன் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம லூப் ஃபங்க்ஷனில் ரைட் பண்ணிக்கிறனால இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ கோடிங் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், வெரிஃபை பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயம் வராது. வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். இப்போ கம்பைலிங் பண்ணி எனக்கு வந்து என்ன ஆகலை, எரர் வந்து எதுவும் வரல. இப்போ எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சிமுலேஷன் ஹார்ட்வேரில் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்லேயே அவுட்புட் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பை நிறுத்துறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கம்பைல் ஆகிடும். அப்போ டன் கம்பைலிங், அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, கோடிங் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ ஆனால் சிமுலேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சிமுலேஷனில் வந்து MQ9 சென்சார் யூஸ் பண்ணிக்கிறேன். MQ9 சென்சருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, MQ7 கார்பன் மோனாக்சைடாக யூஸ் பண்ணுவோம். MQ9 நம்ம என்ன பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் ரியல் டைம் ஏர் குவாலிட்டி சென்சர் அப்படின்னா என்ன சொல்லணும் 135 தான், MQ135. அப்போ MQ135, MQ9, MQ7, MQ6, MQ5 எல்லாமே என்னென்னா MQ சீரிஸ் எல்லாமே டிஜிட்டல் சென்சார் அனலாக் சென்சார் ரெண்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா MQ9 அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சார் தான். அந்த கேஸ் சென்சாரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் MQ135க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ போடுங்க. அப்போ MQ135க்கு இது மாதிரி தான் நீங்கள் கோடிங் ரைட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு டிஜிட்டல் சென்சார் நான் ப்ரீவியஸாக போட்ட எல்லா கேஸ் சென்சார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா VCC கிரவுண்டு அவுட்டு இது மாதிரி தான். அடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் போட்டிருப்பேன். புல் டவுன்னா ரெசிஸ்டர் 10 kΩ ரெசிஸ்டர் போட்டு டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, கிரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சுவிட்சுக்கு வந்து ஒரு 5 வோல்ட் கொடுக்கும். எப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ 5 வோல்ட் போகும், எப்போ நான் சுவிட்ச் ரிலீஸ் பண்ணணும் அப்போ 0 வோல்ட் போகும். ஓகே, அப்போ அது புல் டவுன் லாஜிக். இப்போ அந்த கோடிங் வந்து நான் ரன் பண்ணுறேன். கோடிங் ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், Arduino இன்டர்ஃபேஸ் ஏர் சென்சார் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். ஏர் குவாலிட்டி சென்சார்னு பிரிண்ட் பண்ணால் நமக்கு எல்சிடியில் பத்தாது. இப்போ அதனால் என்ன பண்ணிருக்கேன், Arduino இன்டர்ஃபேஸ் ஏர் சென்சார்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஈக்குவல் டு அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்குது, அதனால் உங்களுக்கு எதுவுமே என்ன ஆகலை, எல்இடி வந்து இண்டிகேஷன் பண்ணல. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஏர் சென்சார் வந்து நான் லாக் பண்ணேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஏர் வந்து அப்நார்மலாக இருக்குது, அப்போ எல்இடி வந்து என்ன ஆயிருக்கு, ஆன் ஆகிருக்கு. அப்போ ரியல் டைமில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் பண்ணுற ஏர் குவாலிட்டி சென்சார் என்ன ஆகும், இப்படி தான் இருக்கும். ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற ஏர் குவாலிட்டி சென்சார் பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக காற்று நமக்கு வேகமாக அடிச்சுது அப்படின்னா அந்த காற்றுல எவ்வளோ வந்து ஏர் குவாலிட்டி அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு ஒரு அனலாக் வேல்யூவோடு நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும்.
அந்த சென்சார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா I2C கம்யூனிகேஷன் SPI கம்யூனிகேஷனில் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சென்சார் எல்லாமே டிஜிட்டல் அவுட்புட்டில் இருக்குது. ஓகே, இந்த சென்சார் கோடிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட்வேரில் அவுட்புட் வரல அப்படின்னா கீழே டெலிகிராம் லிங்க் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அந்த சுவிட்சை வந்து ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு, யார் ஈக்குவல் டு 0 வந்து LED வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, அந்த சிமுலேஷனில் எல்லாமே நம்ம கேஸ் சென்சாருக்கான லைப்ரரி மாடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரினா நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.